Hi friends, Assalamu alaikum. Welcome to Ala Fission. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் பார்ட் 2. அவல் லட்டு, இது ரவா லட்டு, இது முறுக்கு, அதிரசம். இதுல உனக்கு எது பிடிக்கும்? முறுக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்து சாப்பிடு. நல்லா இருக்கா? இந்த கியூட் தீபாவளி விஷயோட வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்னெல்லாம் ஸ்வீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்வீட் என்னன்னா அதிரசம். ஸோ அதிரசம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவு பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அரிசி ஊறுற அளவுக்கு அதே மாதிரி வாட்டரும் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 hours அளவு ஊறுறதுக்கு நம்ம டைம் கொடுத்துக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 கப் அளவு அரிசிக்கு நான் 3 கப் அளவு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அதே மாதிரி ஊறுறதுக்கு 3 கப் அளவு தண்ணி கொடுத்து ஊற டைம் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் அந்த அரிசி கம்ப்ளீட்டாக ஊறியாச்சு. ஊறின அரிசியில் வாட்டர் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளாத் மேலே இந்த அரிசி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து கஃப்ட்டு காய விடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு குறிப்பிட்ட டைம் கலவு லைக் 15 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ வாட்டர் கண்டென்ட் எதுவும் இல்லாமல் நம்ம அந்த அரிசியை வந்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு விசிலில் 1/4 கிலோ அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெல்லப்பாக காய்ச்சி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெல்லம் ஃபுல்லாகவே கரைஞ்சாச்சு. இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ரைஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். கூடயே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஒயிட் எள்ளு, அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசாவும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்டமம் பவுடர், ஏலக்காய் தூளும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பவுடர் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் அந்த வெல்லப்பாக, அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து மாவு தயாராகிடும். ஸோ இந்த மாவு வந்து நீங்கள் 1 day பிஃபோர் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதிரசம் சுட்டிங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 1 day ரீடைன் பண்ணி வச்சுருந்த மாவு இது. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்துக்கிறோம். ஆர் பாலித்தீன் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வாழை இலை அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதிரசத்துக்கான மாவை, அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த பாலித்தீன் ஷீட் மேலே வச்சு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறோம். எந்த ஒரு ஃபிங்கர் இம்ப்ரெஷன்ஸும் இல்லாத மாதிரி நம்ம ஜென்டலாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அப்புறமா சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கிறோம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம அதிரசத்தை ஃப்ரை பண்ணலாம். ஸோ நல்லா பாயிலிங் ஆயிலில் நம்ம அதிரசத்தை 1 by 1 ஃப்ரை பண்ணி எடுக்கணும். 2 to 3 அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல ஷேப்பில் வந்து அதிரசம் கிடைக்காது, எல்லாமே ரொம்ப ஸ்டிக்கி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக அதிரசம் தயார். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பர் ஈஸியான அதிரசம் தயார். ஸோ இதை ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கிறிஸ்பியாக இருக்கும், அதே சமயம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சாஃப்டாக நல்லா குக்காக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முறுக்கு.
முறுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 2 கப் அளவு இட்லி அரிசி எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அரிசி ஃபுல்லாக சோக் ஆகிற அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அரிசியும் நம்ம வந்து ஊறுறதுக்கு டைம் கொடுக்குறோம். ஒரு 2 hours அளவு நம்ம சோக் ஆகிறதுக்கு டைம் கொடுக்குறோம். ஸோ மீன்வேல் நம்ம ஒரு 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலை பவுடரை இந்த மாதிரி சீவ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு எள்ளு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஓமமும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஊற வச்சிருந்த இட்லி அரிசியை இந்த மாதிரி இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். அந்த மாவையும் இந்த பவுடர் கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா இந்த மிக்ஸ் பண்ணின மாவு கூட நம்ம தேவையான அளவு உப்பு ப்ளஸ் 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய் பொடியும் ஆட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு நமக்கு தயாராகிடுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து டால்டா ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/4 கப் அளவு டால்டா ஆட் பண்ணி ஃபைனலாக இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் முறுக்குக்கான மாவு தயார். ஸோ இந்த மாதிரி நம்ம முறுக்கு புளியறதுல வந்து எடுத்து மாவு நல்லா போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்புறம் நம்ம ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி முறுக்கு ஷேப்பில் முறுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை வந்து ஆயிலில் ட்ராப் பண்ணோம்னா நம்மளோட முறுக்கு தயார். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து முறுக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட முறுக்கு தயார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது கோகோனட் பர்ஃபி. ஸோ கோகோனட் பர்ஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 3 பவுல் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 kg அளவு இருக்கும். 1 kg அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 3/4 லெவலில் சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா இந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் சுகர் ரெடி ஆகிற அளவுக்கு நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா சுகர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து தேங்காய், துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து 2 ஃபுல் கோகோனட்டை வந்து துருவி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் இதை அடிப்பிடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் நம்ம ஒன்ஸ் தேங்காய் ஆட் பண்ணோன்னா கண்டினியூஸாக நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் திக்காக மிக்ஸ்சர் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதில் ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிர் ஆகிட்டு இருக்கிற இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கொஞ்சமாக எடுத்து வாட்டரில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லெவலில் இருக்கும். ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து நம்ம ஓகே இதுதான் லெவல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு லெவல் வரைக்கும் நம்ம ஸ்டிர் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக அந்த மிக்சரை அப்படியே பட்டர் பேப்பரில் நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு பிளேட்டில் வந்து நான் ஃபுல் மிக்சரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஹாட்டாக இருக்கும் போதே நீங்கள் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸோ அது செட் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுத்துட்டு இப்போ நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கோகோனட் பர்ஃபி தயார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மைசூர்பா.
ஸோ மைசூர்பா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேனில் 2 கப் அதாவது 2 பவுல் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 1/2 kg குவான்டிட்டி இருக்கும். ஸோ அதில் வந்து 1.5 கப் அளவு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சுகர் சிரப் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம இன்னொரு பேனில் 1 கப் அளவு கீ ஆட் பண்ணிக்கிறோம். அதுலேயே 3 கப் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். 1 கப் கீ 3 கப் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆக டைம் கொடுக்குறோம். மீன்வைல் பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த நல்லா மெல்ட்டான சுகர் சிரப்பில் நம்ம வந்து கடலை மாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிரப் வந்து நம்ம ஸ்டிர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிற டைமில் நம்ம வந்து இந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு லம்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ அதனால் மாவு ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டிர் பண்ணி இந்த ஒரு லெவலில் நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஆயில் கீ மிக்சரை இந்த மிக்சரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயில் கீ மிக்சர் ஆட் பண்ணும் போதும் நம்ம கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதான், இப்போ மிக்சர் தயார். இப்போ ஒரு ட்ரேயில் நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இந்த மிக்சர் பாயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து அந்த மிக்சரை கம்ப்ளீட்டாக இந்த ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ மிக்சர் ஃபுல்லாக போர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுல் ஒரு வெசல் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஜென்டலாக மேலே டேப் பண்ணி கொடுக்கணும். ஸோ உள்ளே ஏதாவது ஏர் லாக் ஆகிருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகிறதுக்கு தான். ஸோ இந்த மிக்சர் செட் ஆகிறதுக்கு ஒரு 10லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கலாம். ஸோ அந்த டைம் அளவில் இந்த மிக்சர் செட் ஆயிரும். ஸோ செட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவுமே சாஃப்டாக ரொம்பவுமே டேஸ்டியாக ப்ரிப்பேர் ஆகிருக்கிற மைசூர்பா இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கடையில் விரும்பி வாங்குகிற மைசூர்பாக்கு ஈக்குவலாக இந்த மைசூர்பா இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். யூ வில் நெவர் வாண்ட் டு மிஸ் இட். கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு உங்களோட ஸ்வீட்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஸ்வீட் லிஸ்ட் ப்ரிப்பரேஷனில் கண்டிப்பாக இதை எப்போவுமே ஆட் பண்ணிக்குவீங்க. எல்லாத்துக்குமே ரொம்பவும் பிடிக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரேவை வந்து ஃபுல்லாக அப்சைட் டவுன் போட்டு அந்த பட்டர் பேப்பரை ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட மைசூர்பா தயார். ஸோ பாருங்கள், பிரேக் பண்ணும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ பிரேக் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கம்ப்ளீட்டாக சாஃப்டாக ப்ரிப்பேர் ஆகிருக்கிற டெலிஷியஸ் மைசூர்பா இது. நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற ஸ்வீட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா. ஸோ பாதுஷா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 1 பவுல் அளவு மைதா எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். a pinch of salt ஆட் பண்ணிக்கிறேன். கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மிக்சரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம திக்கான கர்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடயே வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மிக்சரை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு மில்க் ஆட் பண்ணி இந்த மிக்சரை நல்லா ஒரு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஆனால் லைக் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும்.
ஸோ இதில் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் மில்க் ஆட் பண்ணி இந்த மிக்சர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே லேயர்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மிக்சர் செட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு வெட் கிளாத்தாக வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் கொடுக்குறோம். ஸோ 15 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மிக்சர் எடுத்து ஜஸ்ட் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா டைட்டாக உள்ள எந்த லேயர்ஸும் இருக்காத மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பால்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ பால் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜென்டலாக சென்டரில் ஒரு ஹோல் போடணும். கம்ப்ளீட் ஹோல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டீப் இம்ப்ரெஷன் மட்டும்தான். ஸோ நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து ஜென்டலாக ஹோல் போட்டு நம்ம பால்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. திக்காக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், சம்டைம்ஸ் வேகாது. ஸோ அதனால ஒரு மீடியம் லெவலில் பால்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஜென்டலாக ஹோல் போட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ லோ ஃப்ளேமில் லைட்டாக ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த பாதுஷா ரோல்ஸ் எல்லாத்தையுமே நான் சுகர் சிரப்பில் டிப் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ சுகர் சிரப் ஃபுல்லாக உள்ளே ஃபில் ஆகிற அளவுக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் அதுக்கு டைம் தேவை. ஸோ 30 மினிட்ஸ் சுகர் சிரப்பில் ஃபுல்லாக டிப் பண்ணி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், பாதுஷா தயார். மேலே வந்து அந்த ஹோல்ஸில் நமக்கு உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் வந்து ஜஸ்ட் 1-2 கிரைண்ட் பண்ணி மேலே டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பிஸ்தா நட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா எவ்வளோ சாஃப்டாக லேயர்டாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்ம சூப்பர் ஸ்வீட்டான பாதுஷா தயார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஸ்வீட் வெரைட்டிஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் தீபாவளியை இந்த ஸ்வீட்டோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல். Happy Diwali! Thanks for watching our vision. Thank you and bye for now. விட்டா என்ன ஆகும்? கட்ட பிடிச்சிடும். விட்டா கட்ட பிடிச்சிடும். ஏன்னா ஊற்ற கலக்கினா நல்லா இருக்கும். மைசூர்பா அப்புறம் நல்லா இருக்கும். ஃபுல்லாக தெளிவாக இருந்துச்சுன்னா ஏர்லாக் இல்லாமல் இருக்கிறது அப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதுவும் தெரியாமல் சொல்ல. ஓகே, இதில் நம்ம ஒரு ஸ்பூன், இதில் நமக்கு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். சாரி, 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். சாரிப்பா, 3 ஸ்பூன் நெய் போடுறாங்கப்பா. ஒரே ஆங்கிள் வந்துட்டு